சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். எனக்கு எதிராக நிற்கிற எல்லாருக்கும், பகைவருக்கு, எதிரிகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன் சொல்லுவோம். அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். காரணம், விடுதலை தரும் தெய்வம் நீரே, என்னை வெற்றி பாதையில் நடத்துகே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? விடுதலை தரும் தெய்வம் நீரே, எங்களை வெற்றி பாதையில் நடத்து. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனைக்குரியவரே, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஐயா ஆராதனை. ஹல்லேலூயா. அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, என் தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, எங்கள் தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. இன்று உமக்கே ஆராதனை, என்றென்றும் உமக்கே சொல்லுவோமா? ஆராதனை. கவனிங்க, இந்த உலகத்துல எனக்கு எது அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும்? இந்த உலகத்துல எனக்கு மேலான மகிழ்ச்சி எது? இந்த உலகத்தின் பொருள்களா, அல்லது நான் சேர்த்து வைக்கிற காரியங்களா, அல்லது என்னோடு கூட இருக்கிறதான மனிதர்களா, என்னுடைய சொத்தா, என்னுடைய சுகமா, என்னுடைய பொருளா, என்னுடைய பணமா, அல்லது நான் படித்திருக்கிற பட்டமா? உலகத்தில் எது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்? ஆனால் பக்தன் அழகாக பாடுகிறார், உலக பொருள் தரும் மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி எனக்கு நீங்க தந்தீங்க ஆண்டவரே. நீங்க ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், நீங்க ஒருவரே என்னை பாதுகாத்து நடத்துகிறவர் என்று இந்த அழகாய் பக்தன் தாவீது சொல்லுகிறார். நாமும் அதையே சொல்லுவோமா? உலக பொருள் தரும் மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீங்க தான். உலக பொருள் தரும் மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி எனக்கு தம்பி. சொல்லுவோமா? உலக பொருள் தரும் மகிழ்வை விட எனக்கு மேலான மகிழ்ச்சி எனக்கு தந்தீர். நீர் ஒருவரே பாதுகாத்து சுகமாய் வாழ செய்கின்ற. ஆமா ஆண்டவரே, நீர் ஒருவரே பாதுகாத்து என்னை சுகமாய் வாழ செய்கின்ற. ஆராதனை ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அவரை பார்த்து சொல்லுவோம். ஆரா